பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனைக் குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லெந்து நாள் தியானத்திலே நாம் தியானிக்க வேண்டிய வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 20:37. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். எப்படியெனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் அந்த கடைசி வாரத்தில், அதாவது அவர் பாடு மரணங்கள் பட்ட கடைசி பெரிய வாரம் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை நடந்த சம்பவம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதை நம்முடைய திருச்சபைகளிலே நாம் கேள்வி நாள் என்று தியானிப்போம். அந்த கேள்வி நாளிலே நாம் இந்த 20ஆம் அதிகாரத்தின் மற்றைய பகுதிகள், ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா அல்லவோ, அந்த கேள்வி அது இதில் 22ஆம் வசனத்தில் வரும். 20ஆம் அதிகாரம் 22. அதற்கு பின்பு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க. சகோதரரில் 7 பேர் இருந்தார்கள், அவர்களில் மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி அப்படி வரிசையாக அவங்க இறந்து போகும்போது உயிர்த்தெழுதலில் அவனுக்கு யாருக்கும் மனைவியாக இருப்பார்கள் என்று அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லும்போது தான் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிறார். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுறோம், தியானிக்கிறோம், இல்லைனா என்ன படிப்பினைகள் இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். இவர்களுடைய கேள்வி, இது யார் கேட்டார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த 27ஆவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 20:27. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயரில் சிலர் அவரிடத்தில் வந்து. அப்போ என்ன நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த குரூப், இயேசு கிறிஸ்து ஆன்சர் பண்ண குரூப் எதை நம்பவில்லை என்றால், உயிர்த்தெழுதல் கிடையாது என்பதை அவர்கள் நம்பவில்லை. எனவே தான் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அங்கே கேட்கிறார்கள். எனவே அதற்கு தகுந்த மாதிரி இந்த பதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ முதலாவது நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் எல்லாரும் ஒரு நாளிலே உயிர்த்தெழுவோம். இந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் வேணும். அதுக்கு அவர் எக்ஸாம்பிளை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தை படிக்கும்போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் படிக்கிறீங்க. அவர் ஏதோ செத்துப்போனவருக்குரிய கடவுள் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர்களும் இப்போது உயிரோடு இருக்கிறார்கள் என்கிற உண்மையை அந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம். 38ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாய் இருக்கிறார், எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறார்களே என்றார். எனவே மரணம் என்பது இந்த பூமியில் சரீர மரணத்தை தான் அது சொல்லுகிறதே தவிர, அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த வேதம் வசனம் நமக்கு வெளிச்சம் காட்டுகிறது. ஸோ முதலாவது ஒரு நம்பிக்கை என்னென்னா, உயிர்த்தெழுதல் உண்டு. இது அசைக்க முடியாத நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் சொன்ன ஒரு காரியம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் கூட பிழைப்பான். அதாவது அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறார். அதனால் நமக்கு மரண பயங்கள் தேவையில்லை. ஆண்டவருக்கு தெரியாமல் நமக்கு ஒன்றுமே நடக்காது. எனவே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு.
ரெண்டாவது இந்த வசனத்தில் நம்ம படித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், 38ஆம் வசனத்தை நான் திரும்ப படிக்கேன். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன், காட் ஆஃப் லிவிங். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் திருத்துவ தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று 3 ட்ரினிட்டி நம்மளை கண்டினியூஸாக நேசிக்கிறார்கள். அவர்கள் நமக்குள்ளே வாழுகிறார்கள். ஆவியானவராக நம்ம ஆவியிலே அவர் ஜாயிண்ட் ஆகிறார். என்னுடைய சரீரம் தேவன் தங்குற ஆலயம், ஆத்துமாவிலே கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசமாக மாற வேண்டும். எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னில் வாழுகிறார். எனவே தான் நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏனென்றால் நம்மோடு அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினாலான உடன்படிக்கை. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்கள். எனவே இந்த லெந்து நாட்களிலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்கிற அந்த செய்தி நமக்குள்ளே அது ஊடுருவ வேண்டும். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்ன துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே, நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் வீட்டை காட்டும் நல்ல மேய்ப்பரே. ஸோ இதை நம்ம அடிக்கடி படிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்துலேருந்து, சப்கான்சியஸ்லேருந்து படித்தா உண்மையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த சத்தியம் நம்மளை அநேக காரியங்கள்லேருந்து விடுவிக்கும். ஸோ அருமையான ஒரு செய்தி இது. ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ரெண்டாவது, ஒரு உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்திருக்கிறார். 3 பேரும் சேர்ந்து, பிதா, குமாரன், பரிசுத்தம், போட்டி போட்டு என்னை நேசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு செய்தி நம்மளை உழுக்க வேண்டும். நீங்கள் வியாதியோடு இருக்கிறீர்களா? ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்து உங்கள் வியாதியை சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நீங்கள் பாவத்தோடு இருக்கிறீர்களா? ஒரு நல்ல செய்தி, இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை விடுதலையாக்குகிறார். நீங்கள் சாபத்தில் வாழ்கிறீர்களா? ஒரு நல்ல செய்தி, இயேசு உங்கள் சாபங்களை எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாக்குகிறார். மாக்கி விட்டார். நீங்கள் தான் அதை விசுவாசிக்கணும். நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறீர்களா? இயேசு எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகள். எனவே தான் அந்த ட்ரினிட்டி நம்மளை அதிகமாக நேசிக்கிறது மாத்திரமல்ல, பிதாவாக, குமாரனாக, ஆவியானவராக நமக்குள்ளே அவர்கள் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. ஒரே ஒன்று தான் செய்யணும், விசுவாசம். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதை விசுவாசித்து நீங்கள் உங்கள் கிரியைகளை ஆரம்பிக்கும் போது, அதை விசுவாசித்து நீங்கள் வார்த்தைகளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது நீங்கள் அநேக காரியங்களிலிருந்து விடுதலையாக முடியும். ஸோ உயிர்த்தெழுதல் உண்டு. ஒரு உயிருள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் பிதாவாக, குமாரனாக, கிறிஸ்து, அவர் ஆவியானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இங்கே இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசேயும் முட்செடியை பற்றிய வாசகத்தில் காண்பித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு பகுதியை ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம்.
எப்படி எனில் கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார். முதலாவது பார்த்தோம், நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உண்டு. அதாவது வாழும் ஆண்டவர், லிவிங் காட், உயிருள்ள தேவன் நமக்கு உண்டு என்று பார்த்தோம். மூன்றாவது, இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, நமக்கு உயிருள்ள வாசகம் ஒன்று உண்டு. அதாவது உயிருள்ள பைபிள் ஒன்று இருக்கிறது. ஏதோ பைபிள் கட்டுக்கதைகள் கிடையாது, புராணங்கள் கிடையாது. அது ஒவ்வொன்றும் த பவர் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தை. மறந்துடவே கூடாது. என்னோடு நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிப்பீர்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். ஸோ பவர்ஃபுல், த வேர்ட் ஆஃப் காட் வந்து பவர்ஃபுல். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, உயிருள்ள ஆண்டவரின் வார்த்தை. எனவே அதனால் இது உயிருள்ள பைபிள், லிவிங் வேர்டு. சாதாரண வேர்டு கிடையாது, அதில் பவர், வல்லமையும் ஜீவனும். வல்லமையும் ஜீவனும். திரும்ப திரும்ப அதை நீங்கள் தியானிக்கணும். இந்த வேதம் வல்லமையுடையது, ஜீவனுடையது, இது எனக்குரியது. இது எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் என்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இதை மணிக்கணக்காக நான் வாசிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இதை தியானிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இதை படிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் இதை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கு. ஏனென்றால் இந்த தேவனுடைய வார்த்தை லிவிங் வேர்ட். இந்த ரிட்டன் வேர்டை வாசிக்கும் போது நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் நமக்கு வந்துடும். யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட், யூ ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். இதிலே இயேசு கிறிஸ்து நனைந்திருந்தார். பிசாசை ஜெயிக்கும்போது அவனுக்கு காரியங்கள் இட் இஸ் ரிட்டன் அப்படின்னாரு, எழுதி இருக்கிறதே. அதுக்கப்புறம் அவனால் அங்கே நிற்க முடியல. இவர்களுக்கு பதில் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாரு, மோசேயின் வாசகத்தில் காண்பித்திருக்கிறாரே, சொல்லி இருக்கிறதே. ஸோ நம்ம லைஃப்பையும் இப்படி மாறணும். வேதத்தில் சொல்லி இருக்குது, தழும்புகளால் குணமானீர்கள், அந்த வார்த்தையின்படி நான் குணமாகிறேன். வேதத்தில் சொல்லி இருக்கிறதுக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ நான் 24 hours என்னால் ஹாப்பினஸாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். வேதம் சொல்லுதுன்ட்டு அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு உயிருள்ள தேவன் இருக்கிறார். ஒரு உயிருள்ள பைபிள் நம்மகிட்ட இருக்கு. இதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் மைண்டு இதில் நல்ல ரெனுவல் ஆகணும். அப்போ தான் இதை அக்செப்ட் பண்ண முடியும். நம்ம கையில் வச்சிருக்கிறது ஒரு மத நூல் கிடையாது. ஏதோ காலையில் கொஞ்ச நேரம் படித்தோம் அந்த அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது நம்மளை வாழ வைக்கக்கூடிய வார்த்தை மாத்திரமல்ல, உயிருள்ள வார்த்தை. சாதாரண ஒரு ஆபிரகாம் கதை, சாதாரண ஒரு நோவா கதை, சாதாரண ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கதைகளை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். புதிய ஏற்பாட்டை திரும்ப திரும்ப படிக்கும்போது தேவனுடைய சித்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையில என்பதை மிக அழகாக அறிந்து கொள்ளலாம். ஸோ உயிருள்ள ஆண்டவர் உண்டு, உயிருள்ள தேவன் உண்டு, உயிருள்ள ஒரு வேதம் நம்முடைய கரங்களிலே உண்டு. இந்த சதுசேயர்கள் கையில் பைபிள் வச்சுருந்தாங்க, ஆனால் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. கையில் பைபிள் வச்சுருந்தாங்க, கடவுள் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பவில்லை. வேதத்தை கையிலே வைத்திருந்தார்கள், ஆனால் வேதம் உயிருள்ளது என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் வசனங்களை நாம் வேதத்திலே மிக்ஸ் பண்ண தெரிய வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு
பிரயோஜனப்படவில்லை. திரும்ப திரும்ப நம்ம மைண்டில் வர வேண்டிய ஒரு விஷயம் தான், விசுவாசத்தோடு வேதத்தை படிக்க நாம் பழக வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம், விசுவாசத்தோடு நாம் வேதத்தை படிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது போலவே நமக்கும் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நாடு இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி. அவருடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்படுகிறது. முழு உலகத்துக்கும் சொல்கிறார் ஆண்டவர், சிலுவையில் என்னுடைய குமாரனை நான் அனுப்பி உங்கள் பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன், வியாதியை போக்கிட்டேன், தரித்திரத்தை போத்திட்டேன், சாபத்தை போக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளால் நம்ப முடியவில்லை. அதற்கு நாம் இறையியல் விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் கூடாது. அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அதை படிக்கும்போது என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் என்று விசுவாசிங்க. இந்த வசனம் எனக்குரியது. ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத ஒரு நல்ல ஆண்டவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதை அப்படியே நம்புங்க. அந்த வசனத்தை உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் வைங்க. சப்கான்சியஸில் அது திரும்ப திரும்ப வரட்டு. ஒருவேளை வியாதியாக இருக்கீங்களா, வியாதிக்கு சம்பந்தப்பட்ட அவ்வளோ வசனத்தையும் ஒரு A4 சீட்டில் எடுத்து எழுதுங்க. யாத்ராகமத்தில், லேவியராகமத்தில், உபாகமத்தில், சங்கீதங்களில், நீதிமொழிகளில் அல்லது சுவிசேஷம் எல்லாத்தையும் எடுத்து அது நல்ல மனப்பாடம் பண்ணி அதுவே உங்கள் மைண்டாக மாறட்டு. அது கர்த்தருடைய வார்த்தை. அதையே திங்க் பண்ணுங்க, அதையே பேசுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்கள் லைஃப் முந்தி இருந்த மாதிரி இருக்காது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், தழும்புகளால் நாம் குணமாகிறோம், தழும்புகளால் குணமானீர்கள். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவரும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் நோய்கள் எல்லாவற்றையும் நீக்குவார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. திரும்ப 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 சிலுவையிலே நடக்கப்பட்ட அந்த பரிமாற்றங்களை தியானியுங்கள், வசனங்களை பேசுங்கள். வியாதி உங்களை விட்டு வெளியேறும் வரை அதை விடாதீர்கள். சுகமான பிறகும் வசனத்திலே நில்லுங்கள், திரும்ப வராது. உங்களுடைய விசுவாசம் வசனத்திலே ஆழமாக வேண்டும். வசனத்தை நீங்கள் டெப்த்தாக படிக்க வேண்டும். உங்களுடைய கவனங்கள் அதிலே இருக்கட்டும். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், சிலுவையில் எவ்வளோ தூரம் நம்மளை நேசித்திருக்கிறார். உச்சகட்டத்தில் ரோமரில் அவர் சொல்கிறார் 8ஆம் அதிகாரத்தில், சொந்த குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடாதிருப்பது எப்படி. நம்ம லைஃப்பில் இதையே நம்ம காயின் பண்ணணும். ஆண்டவருடைய பெரிய அங்கலாய்ப்பு அதான். நமக்கு ஏன் சில நேரங்களில் இந்த விசுவாசம் வரமாட்டுக்கு அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டை தான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இயேசுவே இந்த பூமிக்கு உட்கார்ந்து நிற்கிறார். அவங்க கண் முன்னாடி கையில் பைபிள் வச்சுருக்காங்க. ஆனால் அவர் அறியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய மனது குருடாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணத்தை அவர் 38ஆம் வசனத்தில் சொல்கிறார். 38வது வசனம், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால்
அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகி தான் ஆகும், வேறு வழியே கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்குது. அவர் அனுப்புகிறவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதில்லை. இயேசுவையும் பைபிளையும் பிரிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையும் தேவகுமாரனையும் பிரிக்க முடியாது. தேவ ஆவியானவரையும் தேவனுடைய வசனத்தையும் பிரிக்க முடியாது. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. ட்ரினிட்டி தேவனுடைய வார்த்தையோடு அப்படியே பின்னி பிணைக்கப்பட்டது. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசுவை விசுவாசிங்கன்னா வசனத்தையும் விசுவாசி தான் ஆகணும். வசனத்தில் போட்டிருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து தான் ஆகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். ஆனால் நாம் முழங்கால் போட்டு ஆண்டவரை நீர் பெரிய காரியங்கள் செய்யுங்கன்னு ரிவர்ஸில் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாறுவோம். அவரை நாம் நம்புவோம். அவருடைய எழுத்துக்கள் வாசகங்களை நம்புவோம். சதுசேயிர ஆண்டவர் அந்த வசனத்தில் வாயடைச்சது அப்படி தான். மரித்தோரின் தேவனாயிராமல் உயிருள்ளோரின் தேவன் அவர். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? இது பைபிள் படித்தா தானே தெரியும். டெய்லி 10 அதிகாரமாவது டெய்லி படிங்க. முடியலன்னா ஒரு 5 அதிகாரம் புக்காக வாசிக்கிறது. இது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா பைபிள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. அது உங்களுக்கு ஜீவன் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆரோக்கியமாக மாறிவிடும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 2 வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு இந்த வசனங்கள்லாம் மிக முக்கியமான காரணம். நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எல்லாருக்கும் இல்லை பிரதர். யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ, இந்த வேதம் ஜீவன் அப்படின்ட்டு யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் மாறி போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் செட் பண்ணணும். உங்கள் மைண்டு திரும்ப திரும்ப அதில் வரட்டு. உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். அதில் போட்டிருக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலும் ஆரோக்கியம். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஹார்ட்டில் எதை போட்டு நீங்கள் நிறைக்கிறீங்களோ அந்த இருதயம் நிறைவினால் வாய் பேசும் என்று கிறிஸ்து சொல்கிறார். உள்ளே போட போட கொஞ்ச நாளைக்கு அவ்வளோத்தையும் நிறுத்துக்கு. வீணாக பேசுகிறது, ஜனங்களோடு கடந்து மண்டையை உடைக்கிறது, வேறு காரியம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பைபிள், தியானம், ஜெபம் இதிலே தரித்திருங்க. வசனமாக படிங்க. இதுலேருந்து நாளில் எங்கள் ஊழியங்களில் உள்ளவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தோம். அந்த கல்வாரி சேப்பல் ஊழியர்கள் மட்டும் எல்லார்ட்டையும் சொல்லும்போது 40 நாளையில் நீங்கள் பைபிள் வாசித்திடலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒரு நாளைக்கு 30 அதிகாரம் படித்தா 37 நாளையில் முடிச்சிடலான்னொன்னே நிறைய பேர் அதை பிரயாசப்பட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வாஞ்சியுள்ள பிள்ளைகள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். கர்த்தரை தேடுறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரியமானவர்களே, முழு வேதத்தையும் வாசிக்க 70 மணி நேரம் தான் ஆகும். 70 வயசாகியும் இன்னும் நீங்கள் ஒரு தடவை கூட முழு வேதத்தை வாசிக்கவில்லை என்றால் பரிதாபம் தான். உங்கள் எல்லா நேர பொழுதுபோக்களெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு வசனத்தினால நிரம்பப்பார். அது ஒரு விதை. அது நீங்கள் உங்கள் இருதய நிலத்தில் விதைக்கும் போது தன்னால் அப்படி கனி கொடுக்கும். 30, 60, 100 உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணணும். 70 hours தான் ஃபுல் பைபிள் படிக்கிறது. ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கலாம். ஒருக்க ஆங்கில வேதாகமத்தை எழுதி பார்க்கலாம். ஏன் அதை செஞ்சானே? சும்மா இருக்கிற நேரத்துக்கு வெட்டியாக டிவி, சீரியல்,
சினிமா என்று நீங்கள் போய் உங்கள் இருதயத்தையும் மனசையும் கரைப்படுத்தாமல் எல்லாவற்றையும் கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க. உங்கள் மைண்டு மாறும். திரும்ப 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 வசனம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சொத்தாக மாறிப்போம். போட்டு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பைபிளை படிக்கிறீங்க, வசனம் படிக்கிறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஜீவனாக இருக்கும், அது லைஃபாக இருக்கும். ஏதான் சங்கீதம் 1:1 படிக்கிறோம். பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதிலே வேறடிச்சு கிடக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வது எல்லாம் வாய்க்கும். இதை விட்டுட்டு வேற குறுக்கு வழியே கிடையாது. குறுக்கு வழிக்கு போனீங்க அப்படின்னாலும் அதில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இதே வழியில் வந்துட்டீங்க அப்படின்னா வார்த்தை லைஃப் அது மாறும். உங்கள் மனசை மறுரூபப்படுத்தும், உங்கள் மைண்டை ரினுவல் ஆக்கும், உங்கள் இருதயத்தை புதுசாக்கும், உங்கள் நடவடிக்கைகளை மாற்றும், கெட்ட சிந்தனைகள் எல்லாத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சிடும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸோ 3 காரியங்களை நாம் அந்த வாசகத்தில் படிக்கிறோம். 1, ஒரு உயிர்த்தெழுதல் உண்டுங்கிற நம்பிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது, உயிருள்ள ஒரு தேவன் இருக்கிறார். 3வது, உயிருள்ள ஒரு வேதம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அது நம்மளை வாழ வைக்கும். இந்த பூமியிலே நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றும். பூமியிலே நம்மளை ஆசீர்வாதமாய் மாற்றும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மளை மாற்றும். அநேகருக்கு இந்த வசனத்தில் எழுதினது அப்படியே என் வாழ்க்கையில் வரும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். அது நமக்கு நடக்கும். சாபம் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் முடிச்சிட்டாரு. அதனால் நமக்கு சாபம் கிடையாது. இதெல்லாம் உங்கள் மைண்டில் திரும்ப 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 வரணும். உங்கள் மைண்டு மாறணும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்கள் மைண்டு மாறணும். இதில் விசுவாசிக்க பழகுங்க. கர்த்தருடைய வேதம் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது ஜீவன் மாத்திரமல்ல, ஆரோக்கியம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை அது சேஞ்ச் பண்ணுகிறது. ஸோ 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். எனவே மரண பயத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். தினந்தோறும் சந்தோஷமாக நம்மளால் இருக்க முடியும். வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில் நம்மளால் வாழ முடியும். நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஆண்டவர் தருகிறார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. உடைய வார்த்தையின் வல்லமை எங்களை தொடுகிறபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த லெந்து நாட்களிலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துளிர்விடட்டும் ஆண்டவரே. மணிக்கணக்காய் வேதத்தை வாசிக்கக்கூடிய விருப்பம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு உயிருள்ள தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற விசுவாசம் அவர்களை கொழுந்து விட்டு எரிய செய்யட்டும். ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டு ஓடுவதை அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே. அப்படியே நீர் செய்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.